எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டால், பணம் குறையாமல் வந்து சேருவதற்கு உண்டான ஒரு தாந்திரீக பரிகாரத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். இட்ஸ் வெரி பவர்ஃபுல். நான் பர்சனலி இந்த பரிகாரத்தை செய்வேன். இதன் மூலமாக பலன்களும் எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப எளிமையான பரிகாரமாக இருக்கிறதுனால எல்லாரும் செய்யலாம். அதே நேரத்தில் ஒரு சில நபர்களை பார்க்குறச்ச அவங்க சொல்லுவாங்க, எங்ககிட்ட பணமே சேர மாட்டேங்குதுங்க. ஒரு 10,000 ரூபாய் சேர்த்தனோம்னா பின்னாடியே ஒரு 50,000 ரூபாய்க்கு செலவு வந்துடுது. சில பேர் தொழில் ஸ்தாபனம் வச்சிட்ருப்பாங்க. அப்படி தொழில் ஸ்தாபன இடங்களில் சரியான முறையில் வாடிக்கையாளர்கள் வரதில்லை, தொழில் விருத்தி அடைகிறதில்ல. இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்டும் நிறைய பேர் சொல்லுவாங்க. யாராருக்கெல்லாம் பணப்பிரச்சனை இருக்கோ, பணம் தொடர்பான பிரச்சனைகள் யாராருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் அனைவரும் இந்த முறையை பயன்படுத்தி பலனடையலாம். இந்த பண வசீகர முறையை நீங்கள் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு உரிய நாள் வெள்ளிக்கிழமை. ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை மட்டும் நீங்கள் தவற விடக்கூடாது. இந்த வெள்ளிக்கிழமையில் அதிகாலை நேரத்தில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தமாகப்பட்டது அவ்வளோ பவர்ஃபுல். பொதுவாக எல்லா நாள்லேயுமே பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை 3:30 மணியிலிருந்து 5 மணிக்குள். அதுதான் சரியான பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் பொதுவாக என்ன செயல் செய்தாலும் அது வெற்றி அடையும். ஆனால் பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளிக்கிழமையில் வர பிரம்ம முகூர்த்தத்துக்கு மட்டும் ரொம்ப அதீத பவர் இருக்குது. குறிப்பாக பணம் தொடர்பான பிரச்சனையில் இருக்கிறவங்க, பணம் சேரணும்னு நினைக்கிறவங்க, பணம் பெருகணும்னு விரும்புகிறவங்க, இந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை அந்த பிரம்ம முகூர்த்த டைமில் வழிபாடு செய்கிறதும், வழிபாடுனா ஒன்றும் இல்லை, குளித்து முடிச்சுட்டு சுவாமி படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றிட்டு, பொதுவாக பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் விளக்கேற்றுவோம். அது கொஞ்சம் 5 மணிக்குள்ளங்கும் போது சிரமங்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா 6 மணிம்பாங்க. நார்மலாக நீங்கள் கேட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்த டைமிங் 4 to 6 அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தத்திற்கு அடுத்து வரும் முகூர்த்த நேரமும் சுப முகூர்த்தமாக இருப்பதால் அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்குரிய அதே பலனை அந்த முகூர்த்தமும் கொடுக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம 4 to 6ன்னு சொல்லுவோம். ஏன்னா 6 மணிக்குள்ளனா கொஞ்சம் எந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கு போட கரெக்டாக இருக்கும். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சரியான அந்த பிரம்ம முகூர்த்த டைமில் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் தவறாமல் விளக்கு போட்டுருங்க. 3:30 மணியில் இருந்து 5 மணிக்குள்ளே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குளித்து முடிச்சுட்டு விளக்கு போடுங்க. நெய் விளக்காக போடுறது நல்லது. பொதுவாக இந்த தீபங்களினுடைய பலன்கள் பல பேருக்கு தெரியறதில்ல. இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னா, ஒரு நெய் தீப விளக்கு 100 நல்லெண்ணெய் தீப விளக்குகளுக்கு சமம். 100 நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வச்சு இறைவனை வணங்கினா உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்குமோ அதே பலனை உங்களுக்கு ஒரு நெய் தீப விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் போதும் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். அப்போ நம்ம அழகாக ஒரு நெய் தீபத்தில் விளக்கேற்றி வச்சு கும்பிடலாம் இல்லையா? ஆனால் அந்த நெய் தீபம் அப்படின்னா உடனே என்ன செய்வாங்க தெரியுமா? கடைக்கு போவாங்க, நெய் வாங்குவாங்க, பயன்படுத்துவாங்க.
பொதுவாக நம்ம கடைகளில் வாங்கி பயன்படுத்தும் பொழுது சுத்தமான தரமான நெய்யாக இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை பயன்படுத்துங்க. ஒன்று, முடிஞ்ச அளவுக்கு நீங்களே அந்த நெய்யை தயாரித்து பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே பால் வாங்குகிறோம். பால் சூடு பண்ணும்போது ஆடை வரும். ஏன்னா உணவில் சேர்க்குற நெய்க்கு தான் பார்த்திங்கன்னா தயிர் போட்டு மேலாடை எடுத்து உருக்கினா வாசம் வராது, நல்லா மணமாக இருக்கும். பட் இந்த ஆடை எடுத்து உருக்கி எடுக்கும்போது சமையலுக்கு ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் வாடை வரும். அதனால தான் பெரும்பான்மையானவங்க இந்த பால் சூடு பண்ணி ஆற விட்டு அந்த ஆடையை எடுத்து நெய் செய்ய மாட்டாங்க. பட் அது ஈஸி மெத்தடு. நிறைய பேர் கேட்பேன், நீங்களே தயார் பண்ணிக்கோங்க. எப்படியும் வீட்டில் டெய்லி 1 லிட்டர் பால் இன்றைக்கி எல்லாருமே வாங்குகிறோம். அட்லீஸ்ட் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட ஒரு 1/4 லிட்ரு வாங்குது. கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க, எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஆட்கள் அதிகம்னா 1 லிட்டர். அந்த பாலை என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சொசைட்டி பாலாக வாங்கிக்கலாம், ஆவின் பாலாக வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்கள் சூடு பண்ணிவிட்டு மேலே ஆடை படியும் இல்லையா, அதை எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை உருக்கி இதை என்னத்துக்கு பயன்படுத்துகிறோம்னா விளக்கேற்ற பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அதை சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்றச்சு கொஞ்சம் வாசம் வரும். அதனால் அந்த மெத்தடில் யாரும் பண்ண மாட்டாங்க, தயிர் போட்டு தான் பண்ணுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, தயிர் போட்டு யாருங்க மேலாடை எடுக்கிறது, இதெல்லாம் வேணாங்க அப்படிமா. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அதை சாப்பிட்றதுக்கு வச்சுக்க வேணாம். இப்படி சூடு பண்ணி மேலாடை எடுத்து அதை உருக்கி நீங்கள் தீபம் போட வச்சுக்கோங்க, தீபம் ஏற்றுறதுக்கு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு காமாட்சி அம்மா விளக்கு எல்லார் வீட்லேயும் இருக்கும், அந்த விளக்குலேயே அந்த நெய்யை ஊற்றிட்டு திரி போட்டுட்டு தீபம் போடுங்க, அற்புதமான பலன் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் நெய்விளக்கேற்றி தெய்வத்தை வணங்கும் பொழுது அந்த தெய்வம் கண்டிப்பாலும் உங்களுக்கு கேட்டதை கொடுக்கும். இது சத்தியமான உண்மை. இன்னும் சொல்லப்போனால் வெள்ளிக்கிழமையில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதீத லக்ஷ்மி கடாட்சம் பெருகி இருக்கும். அந்த டைமில் இந்த தீபத்தை ஏற்றி பிரார்த்திக்கும் பொழுது நமக்கு அளப்பரிய நன்மைகள் கிடைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. சரிங்களா? இப்போது இந்த தீபம் ஏற்றி முடித்த உடனே நீங்கள் அடுத்து வரக்கூடிய அந்த நேரத்தையும் தவற விடக்கூடாது. அது என்னங்க நேரம்? 6 to 7, காலை 6 to 7. வெள்ளிக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் வரக்கூடிய அந்த நேரத்தை நாம் சுக்கிரஹோரை என்னும் பெயரால் அழைக்கிறோம். ஒவ்வொரு கிழமையும் முதல் ஹோரையில், சூரிய உதயத்துக்கு பிறகு வரும் முதல் ஹோரையை தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தும். அப்போது சூரியன் 6 மணிக்கு உதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டா 6 to 7 பொதுவான கணக்கு. சூரியன் உதித்ததிலிருந்து வரும் 1 மணி நேரம் சுக்கிரஹோரைன்னு சொல்லுவோம். பொதுவாக சூரியன் 6 மணிக்கு சில நேரங்களில் உதிப்பார், சில நேரம் 6:15, 6:30. இந்த டைமிங் ஒரு 6:30ங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். பட் ஒரு 6 to 6:30க்குள்ளேயே சூரிய உதயம் வந்துடும். ஸோ சூரியன் உதித்ததிலிருந்து 1 மணி நேரம் சுக்கிரஹோரை கணக்கு. நாம் புரியறதுக்காக 6 to 7ன்னு சொல்கிறோம் பொதுவான கணக்காக. ஸோ இந்த 6 to 7ல் சுக்கிரஹோரையில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அந்த நெய் தீபம் ஏற்றி வச்சிங்க இல்லையா அந்த பிரம்ம முகூர்த்தத்தில், அதை ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் எரிய விடுங்க. சில பேர் என்ன தெரியுமா செய்கிறாங்க, ஏற்றி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துலேயே அமர்த்திடுறாங்க. அப்படி பண்ண வேண்டாம். நல்லா ஒரு 2-3 மணி நேரம் எரிய விடுங்க. காலையில் ஒரு 7 மணி விட்டுமே எரிய விடுங்க. ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்துலேயும் விளக்கெறியறது நல்லது, அடுத்து ஒரு சுக்கிரஹோரையிலையும் விளக்கெறியறது நல்லது. அதனால் ஒரு 7 மணி வரைக்குமே நீங்கள் எரிய விடுங்க. அந்த எரியக்கூடிய அந்த எண்ணெயில் கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டுன்னு கடையில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதில் ஒரு 4 கல்கண்டு போடுங்க அந்த சுக்கிரஹோரையில். சார் இது மாதிரி ஏற்றி தான் சார் வச்சோம், 5 மணிக்கு ஏற்றணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் அதை சரியாக கவனிக்கலை, அணைஞ்சிருச்சு. அணைஞ்சிருச்சுன்னே சொல்லக்கூடாது, குளிர்ந்து போச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். என்ன பல வீடுகளை என்ன சொல்லுவாங்கன்னா விளக்கு அணைஞ்சிருச்சும்பாங்க. அப்படி சொல்லக்கூடாது, விளக்கு குளிர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லணும். பட் எல்லாருக்கும் புரியறதுக்காக நான் அணைஞ்சிருச்சுங்கிற வேர்டை பயன்படுத்துகிறேன்.
ஸோ உங்களுக்கு விளக்கு ஒருவேளை குளிர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால், ஒருவேளை எண்ணெய் தீர்றதா இருந்தால் குளிர்ந்துருக்கலாம். அது தானாக குளிர்ந்தக்கூடாது. ஒரு புஷ்பத்தை வச்சு நீங்கள் தான் குளிரூட்டணும். ஒரு பூவை எடுத்து நெருப்பு மேலே வச்சிங்கன்னா அது தீபம் அமைஞ்சிடும். சரிங்களா? ஒருவேளை குளிர்ந்துருச்சுன்னா தப்பில்லை. சுக்கிரஹோரையில் மறுபடியும் அந்த தீபத்தை ஏற்றுங்க. அப்படி ஏற்றுச்சு அந்த டைமண்ட் கல்கண்டே அந்த நெய்யில் போடுங்க. இந்த டைமண்ட் கல்கண்டு சுக்கிர கடாட்சம் உடைய ஒரு பொருள். சுக்கிரனின் நிறம் வெண்மை, சுக்கிரனின் சுவை இனிப்பு, சுக்கிரனின் அதிதேவதை லக்ஷ்மி. எல்லாம் பாருங்கள், இந்த எல்லாமே இந்த லக்ஷ்மியை கனெக்ட் பண்ணுற மாதிரியே வரும். ஸோ இந்த டைமண்ட் கல்கண்டை இந்த நெய்யில் போட்டுட்டு அந்த 6 to 7 காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் தீபம் ஏற்றினாலும் சரி, அல்லது ஆல்ரெடி ஏற்றின தீபத்தில் போட்டாலும் சரி, சுக்கிரவாசம் கிடைக்கும். லக்ஷ்மி கடாட்சமும் கிடச்சிருச்சு, சுக்கிர கடாட்சமும் கிடச்சிருச்சு. இதை நீங்கள் ரெகுலராக வாரம் வாரம் வரும் வெள்ளிக்கிழமைகளில் செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பல மடங்கு பலன்களை நீங்கள் அடையலாம், நன்மைகளை அடையலாம். அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமுமே கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு தகவலும் நான் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தா, மல்லிகை புஷ்பம் இது திருமூலர் சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு ரகசியத்தை திருமூலர் சொல்லியிருக்கிறார். சித்தர்களில் திருமூலரினுடைய அதிசயங்களை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அந்த கூடு விட்டு கூடுபாயும் ஒரு மகா சித்தராக திருமூல சித்தர் இருந்திருக்கிறார். திருமூலரின் திருமந்திரங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதீத பல குறிப்புகளை சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் மல்லிகை புஷ்பத்தை பணப்பெட்டியில் போட்டு வைத்தால் பணம் சேரும், சுக்கிரடாட்சம் பெருகும் என்று திருமூலரினுடைய வாக்கு. புரியுதுங்களா? அது என்னங்க, அந்த மல்லிகை பூவில் அப்படி என்னங்க இருக்குது? பூக்களில் சில மலர்களை வசிய மலர்கள் என்று சொல்கிறோம். வசிய மலர் பொதுவாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மல்லிகைப்பூ மோகினி பிசாசுக்கு ரொம்ப பிடிக்கும், அது வச்சுட்டு வரோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது என்னென்னா, வஷ்யத்தின் தேவதை மோகினி. நம்ம வஷ்யம் பண்ணுறோம் இல்லையா, அந்த வஷ்யத்தின் தேவதை மோகினி. மோகினிங்கிறது பிசாசுலாம் கிடையாது, அவங்க ஒரு தேவதை. மோகினிங்கிறது ஒரு தேவதை. ஸோ அவங்கள தான் என்ன பண்ணுறோம், பிசாசு பேய் அப்படிங்கிறோம். அந்த தேவதை வஷ்யத்துக்கு பயன்படுவாள். அவளுக்கு இஷ்டமானது இந்த மல்லிகைப்பூ. அதனால் எந்த தெய்வத்தை வஷ்யம் பண்ணுறதாக இருந்தாலும் அந்த தெய்வத்தினுடைய பொருட்களை வைக்கிறதுங்கிறது சிறப்பு. ஸோ உங்களுக்கு பண விஷயம் ஏற்படணும்னா அந்த பண வசீகரத்தை ஈர்க்கிற மலரான மல்லிகை மலர், எந்த மல்லிகைனாலும் பரவாயில்ல. அடுத்த கேள்வி கேட்பாங்க, சார் குண்டு மல்லியா, ஊசி மல்லியா, சின்ன மல்லியா, எந்த மல்லி சார் வைக்கணும் அப்படிம்பாங்க. நீங்கள் எந்த மல்லினாலும் பரவாயில்ல. ஒரு 4-5 மல்லிகை புஷ்பத்தை நீங்கள் எடுத்துட்டு அந்த மல்லிகை பூவை வீட்டில் இருக்க பணப்பொட்டி அல்லது பீரோவில் பணம் வச்சா அந்த இடத்துல வச்சுருங்க. தொழில் ஸ்தாபனங்களாக இருந்தால் தொழில் செய்கிற இடத்துல இருக்க பணப்பொட்டியில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பணம் எங்கெல்லாம் வைக்கிறீங்களோ, எங்கெல்லாம் புழங்குறீங்களோ அங்கே இந்த மல்லிகை புஷ்பத்தை வைங்க. கரெக்டாக வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் இதை செஞ்சிடணும். இதை ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். தீபம் ஏற்றுறதை பெண்கள் தான் செய்யணும். எப்பயுமே வீடுகளில் தீபம் ஏற்றுதல் பெண்கள் தான் செய்யணும். கோவில், தொழில் ஸ்தாபனம் இதில் வேணால் ஆப்ஷனலாக ஆண்கள் ஏற்றிக்கலாம். அதாவது கோயிலில் பரிகாரம் செய்யும்போது அவங்க தான் ஏற்றணும். இப்போ ஒரு ஆணுக்கு பரிகாரம் அப்படின்னா அவர் தான் போய் கோயிலில் ஏற்றணும். பட் உங்களோட வீட்லேயோ தொழில் ஸ்தாபனங்கள்லையோ ஏற்றுறீங்க அப்படின்னா, நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையே தீபம் ஏற்றுறனா, வேலை செய்கிற இடத்துல யாராவது லேடிஸ் இருந்தாங்கன்னா அந்த பெண்களை வச்சு ஏற்ற சொல்லணும். அப்படி இல்லைங்க ஜென்ட்ஸ் தான் இருக்கிறோன்னா 2வது ஆப்ஷனெல்லாம் நீங்கள் ஏற்றிக்கலாம். புரியுதுங்களா? ஆனால் இந்த மல்லிகை புஷ்பத்தை யாருனாலும் போட்டு வைக்கலாம், ஆண்களே போட்டு வைக்கலாம். மனசார லக்ஷ்மியை வேண்டிட்டு எனக்கு பணம் சேரணும், தொழில் நல்லா இருக்கணுன்ட்டு போட்டு வச்சிங்கன்னா பணவசியம், தொழில் வசியம், வியாபார வசியம் ஆகிய அத்தனை வசியங்களும் சித்திக்கும். இதுதான் கிடைக்கும் அதுதான் கிடைக்குங்கிறதெல்லாம் இல்லை, சகல விதமான வசியங்களும் உங்களுக்கு சித்திக்கும், சகல விதமான அனுகூலங்களும் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து ஒரு 11 வெள்ளிக்கிழமைகள் இந்த மெத்தடை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாலும் அற்புத பலனை உங்களால் அனுபவிக்க முடியும்.
சரிங்களா? இதை வந்து பர்சனலி நான் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து நல்ல ரிசல்ட்டை பெறுங்க. கண்டிப்பாக இவ்வளவு நேரம் பொறுமையாக நம்ம வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.